பெரிய பாடகராயிட்டேன். உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம். திருச்சி தொகுதியில் திமுக கூட்டணி வேட்பாளராக களமிறங்கும் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவின் மகன் துரை வைகோ செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது புகையிலை பொருட்களை விற்பனை செய்யும் ஐடிசி விநியோகஸ்தராக இருந்து கொண்டு எவ்வாறு தேர்தலில் போட்டியிட்டு மக்களுக்கு நல்லது செய்ய முடியும் என்ற எதிர்க்கட்சியினரின் குற்றச்சாட்டு குறித்து செய்தியாளர் கேள்வி எழுப்பியதும் தொண்டர்கள் ஆவேசமாயினர். இப்போ உங்க மேல வைக்கக்கூடிய மற்றொரு விமர்சனம் என்னன்னா, ஒரு சிகரெட் கம்பெனி நடத்துறவர் தான் வந்து நாட்டுக்கு மேல அக்கறையா இருப்பாரா அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு. இல்ல தோழர் எல்லாம் ஆத்திரப்படாதீங்க. பத்திரிகை நண்பர் அவருடைய கேள்வி கேட்கிறாரு. கேள்வி ஐயோ சாமி வேற கூட்டு போங்கடா, கோவத்துல போட்டுற போறேன். தப்பு. பத்திரிகைக்காரங்க கேட்கறதுக்கு உரிமை இருக்கு, பதில் சொல்ல வேண்டிய கடமை எனக்கு இருக்கு. நம்ம எரிச்சல் படக்கூடாது. சுத்த தங்கடா நீ, தங்கம். அவருடைய கேள்வியுடைய நோக்கம் எல்லாருக்கும் தெரியும், இங்க இருக்க பத்திரிகை நண்பர்களும் தெரியும். நான் பதில் சொல்றேன். நான் அவர்களை அமைதிப்படுத்திவிட்டு துரை வைகோ பொறுமையாக விளக்கம் அளித்தார். நான் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி ஐடிசி டிஸ்ட்ரிபியூட்டராக வந்து நான் இருந்தது கிடையாது. நான் பினாமி பேர் நடத்தலை, என் பேரில் தான் நடத்துகிறேன். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, புரியுதுங்களா? 2000 2016 வரைக்கும் நடந்த 16 வருஷம் இருந்தேன். உங்களை மாதிரி நபர்கள் வந்து சொல்கிறதுனால எப்படி மதுவை எதிர்த்து போராடுற வைகோ எப்படி அவருடைய மகன் வந்து ஒரு விநியோகஸ்தராக இருக்கிறது, ஒரு சிகரெட் புகையிலை பொருள் விற்கிற ஒரு விநியோகஸ்தராக இருக்கிறாரே, அது வந்து எப்படி மாறலி கரெக்டாங்கிறத கேட்டதுக்காண்டி நான் நடத்துகிற அந்த ஒரே தொழிலை நான் ராஜினாமா செஞ்சேன். நான் ராஜினாமா செஞ்சு கிட்டத்தட்ட 7 வருஷத்துக்கு இந்த அரசு ஐயா தாண்டா எல்லாத்தையும் கத்து கொடுத்துருப்பாரு. வித்த தெரியாதவங்க கூட வீராப்போட தாண்டா சுத்துறானுங்க. ஆனா ஐயா முகத்தை பாத்தியா? தம்பி போதும்பா. இந்த அரசியல்னால நாங்கள் இழந்தது ஜாஸ்தி, எங்கள் குடும்பம் இழந்தது ஜாஸ்தி, எங்கள் தந்தையார் இழந்தது ஜாஸ்தி, நான் இழந்தது ஜாஸ்தி, புரியுதுங்களா?